திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டங்கள் ஜூலை 12. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் டேவிட் விஜயகாந்த், சுவிசேஷகர் எல் வின்சன்ராஜ். பாடல் மற்றும் ஆராதனை டாக்டர் ஜெசின் டேவிட், சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ
வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அநாதி தேவன் அடைக்கலமானவர். இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்று கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 1:38 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மரியாளுக்கு சில வார்த்தைகளை சொன்னபோது அவள் தயங்கி பயந்து எப்படியாகும் என்று கேட்கிறார். அப்போ தேவதூதர் இப்படிலாம் ஆகும், பரிசுத்தாய் வருவார்னு சொன்ன உடனே அந்த மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். கர்த்தருக்கு அடிமையாய் வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஃப்ரீடமாக இருப்பேன், சுதந்திரமாக இருப்பேன், என்னை கேட்க பார்க்க யாரும் ஆள் இல்லை, என்னை என் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி உலகம் நினைக்குது. நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே நடத்த நமக்கு ஒரு தேவன் வேணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். உலகம் பூரா பாருங்களே, முழு உலகமும் மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு யுத்தம் வந்துருச்சா, அந்த யுத்தம் வந்தது நிமித்தம் தேசத்தில் ஒரு கண்ட்ரோல் வருது. நிறைய கார்டுகள், ஆதார் கார்டு, பேன் கார்டு, நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கினா அதனுடைய டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். எல்லாம் நீங்கள் செலுத்துகிற வரிகள் எல்லாம் எதுக்கு? ஒரு தேசம் யுத்தம் பண்ணுது, இந்த தேசத்தை எப்படியாவது அடிமைப்படுத்திடணும். மனிதர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ முடியல, ஃப்ரீடமாக வாழ முடியல. தங்களை அறியாமல் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே, கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறாங்க. அடிமைத்தனத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவி. இதைத்தான் சாப்பிடணும், இப்படி தான் ஜீவிக்கணும் என்று சொல்லி பயங்கரமாக நம்ம அறியாமலே ஒரு கிணற்றில் தள்ளப்படுவது போல உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். பாவத்துக்கு அடிமையாக இருந்தது போதும், பிசாசுக்கு அடிமையாக இருந்தது போதும். விளையாட்டு, ரம்மி விளையாட்டுங்க. நிறைய படித்த சம்பாதிக்கிறவங்க இந்த ரம்மியில் விளையாடி ஏமாற்றப்பட்டாங்க, பணத்தை இழந்துட்டாங்க. வாங்குகிற சம்பளம் வட்டியே கொடுக்க முடியல. 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு 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 அரசு அதிகாரி சொல்லுகிறார், எனக்கு வட்டி ஏன் வட்டி கட்டணும்? நான் அந்த ரம்மி விளையாடி ஏமாந்து போனேன். பொல்லாத உலகம், பொல்லாத உலகம், விளையாட்டு மோகம், செல்ஃபோனுக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை, சிற்றின்பத்துக்கு அடிமை. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்மை அடிமைப்படுத்துகிற சில ஆவிகள், கடனை வாங்கி கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் இருந்தாங்க. உணவு கிடைக்குதுன்னு யோசேப்பு கூப்பிட்ட உடனே 70 பேரை போனாங்க. ஆனால் 430 வருஷம் அடிமையாயிட்டாங்க. நாடு கடத்தப்பட்டு நிமிர்ந்து நடக்க முடியல. கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாராம். 430 வருஷம் அடிமையாக இருந்த அவர்களை மீகா 6:4 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நான் உன்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை அனுப்பி விடுதலையாக்கினேனே என்று சொல்கிறார். அப்படி சிறைப்பட்டு அடிமையாக்கப்பட்ட ஒவ்வொருவரை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. சாத்தான் நம்மளை பாவம் செய்ய வச்சு தேவன்கிட்ட பிரித்து எப்படியாவது சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறா, கிருபையை போக்கடிக்க பார்க்கிறா. இப்படி அடிமைத்தனத்தில் மாட்டி சிக்கி கிருபையை போக்கடித்து வாழ்ந்த ஒவ்வொருவரையும் மீட்கத்தான்
இயேசு இந்த அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு இறங்கினார். பிலிப்பியர் 2:7 வாசித்து பார்த்தால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவைச் சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தாராம். எதற்கு? நாம் பிள்ளைகளாக பரிசுத்தராய் வாழ்வதற்காக. ரோமர் 6:22 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாக்குதலையும் நித்திய ஜீவனையும் பலனாக அனுபவிக்கிறீர்கள். அது மட்டுமா? ரோமர் 8:15 சொல்லுகிறது, அந்தபடியே நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தத்திலும் நித்திய ஜீவனுக்கு நமக்கு பங்கு கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு ஜெப ஆவியை கொடுத்து இந்த பூமியிலே கர்த்தருடைய அடிமைகளாக பரிசுத்தருக்கு அடிமைகளாய் வாழ, உலகத்திலே கரைபடாமல் வாழ நம்மை தேவன் அழைத்தாரா. அதனால தான் மரியாள் ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள், இதோ ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்றார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து, உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து, உங்களை பாதுகாத்து எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தருடைய அடிமைகளாக பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றவர்களாக ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.